வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஜாப்பனீஸ்ல இருந்து வெளிவந்து நம்ம தூக்கத்தை கெடுக்க போற ஒரு விசித்திரமான த்ரில்லர் படம். அந்த படம் தான் த எக்ஸிட் 8. இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைக்களம் சிம்பிள் தான், ஆனா செம்ம த்ரில்லிங். படத்தோட ஆரம்பத்துல ஒரு நபர் ஜப்பானோட அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. ஸ்டேஷனை விட்டு வெளியே போலாம் அப்படின்ட்டுன்னு எக்ஸிட் பாதை வழியா போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பாதை முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்குது. இது ஒரு டைம் லூப். இந்த டைம் லூப்புக்கு ஒரு விதி ஒண்ணு இருக்குது. சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது விசித்திரமா இருந்துச்சுன்னா உடனே திரும்பி பார்த்து ஓடணும். அப்படி இல்லைன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துருவாங்க. இதுக்கப்புறம் அந்த நபர் விதிகளை எப்படி ஃபாலோ பண்றாரு, கடைசியா எக்ஸிட் பாதை வழியா வெளியே போனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல வர அந்த சின்ன சின்ன மாற்றத்தை கூட கவனிச்சு பார்க்க வைக்கக்கூடிய அந்த அனாமலி ஐடியா படத்துல புதுமையா இருக்கு. படத்துல பெருசா சத்தங்களோ பிஜிஎம்மோ கிடையாது. அந்த அமைதியான அட்மாஸ்பியர் தான் நமக்கு பயத்தையே ஏற்படுத்துது. இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. படத்துல ஹீரோ நடந்து வரும்போது காட்டப்படுற போஸ்டர்ஸ் ஆகட்டும், ஹீரோவுக்கு எதிர நடந்து வரக்கூடிய நபராகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து விஷுவல்ஸ் மூலமா நுணுக்கமாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்துல படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சுரங்க பாதையிலேயே நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு டைம் லூப் பேஸ்டு படம் அப்படிங்கறனால காட்சிகள் ரிப்பீட் ஆக தான் செய்யுது. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த படம் நமக்கு சோர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. படத்துல ஹீரோ ஏன் டைம் லூப்ல மாட்டிக்கிறாரு, அந்த சுரங்கப்பாதை திடீர்னு மாற காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை படத்துல தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. படத்துல ஹீரோ சம்பந்தப்பட்ட சில எமோஷன் காட்சிகள் வரும். அந்த காட்சிகள் பெரிய எமோஷன் டெப்த்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம். ஸோ வழக்கமான மாஸ் மசாலா படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகிறது கஷ்டம். ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.